மனிதர்கள் போது அடுத்து அதுக்கு ஒரு உதாரணமாக இருந்த மனுஷன் யாருன்னா ஆபிரகாமும் ஈசாக்கும் தான். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மளுடைய சொந்த மகனை பலி கொடுக்கறதுக்காக மோரியான்ற மலை போறாங்க. ஈசாக்கும் தனது தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவரோட பிரயாணம் பண்ணி போறாங்க. அவங்க அந்த பலி கொடுக்குற அந்த டைம்ல தேவன் அவருடைய கீழ்ப்படிதலை கண்டு அங்க ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலி கொடுக்கறதுக்காக அவர் அவங்க கிட்ட உரைக்கிறாரு. அவங்களும் அந்த ஆட்டை பலி கொடுத்துட்டு சந்தோஷமா வராங்க. இதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தனது 9 வயதிலிருந்து 15 வயது வரை பைபிள் வாங்குவதற்காக
ஆச்சு. என்னால கூட நடக்க முடியல. நான் தனியா போவேன். நான் வளர்ந்ததே என் கூட ஏசப்பா இருக்காங்க. சரிம்மா, ஜெபம் பண்ணிட்டு கொண்டு போயிடுவோம். சரிம்மா. மேரி யோசிக்க வாங்க. என்னம்மா? உங்களுக்காக புது ஸ்லிப்பர் வாங்கிக்கிறேன். போட்டு போயிடுவோம். சரிம்மா. என் புது ஸ்லிப்பர். ஆனா நான் இப்போ போட மாட்டேன். புது பைபிள் வாங்கிட்டு தான் என் புது ஸ்லிப்பர் போடுவேன். அனிஷா, இங்க வாடி. நான் எங்க போறேன் தெரியுமா? நான் பைபிள் வாங்க ரொம்ப தூரம் போறேன் தெரியுமா? அப்படியா? சரி, பைபிள் வாங்க போறேன். ஆமாடி. இந்த பைபிள் வாங்கிட்டு கார் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிடி, பாய். பாய். அக்கா அக்கா இங்க வாங்கக்கா. சொல்லுமா. நான் பைபிள் வாங்க ரொம்ப தூரம் போறேன்க்கா. ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்கு. பார்த்து போயிட்டு வாங்க. சரிக்கா, பாய். காட்சி 9. மேரி ஜோன்ஸ் சோமுடன் நடந்து சென்று பைபிள் வாங்கும் கடையை சென்றடைகிறார். ஏசப்பா, இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணுமோ தெரியலையே. எனக்கு பலம் தாங்க. எப்படியாவது பைபிள் வாங்கணும். அதுவும் அந்த கடை தான் நினைக்கிறேன். பைபிள் கொடுங்க. என்ன பைபிள் வேணும்? இன்ட்ரோடக்ஷன். ஆள் வந்திருக்காங்க பாரு. அவங்களுக்கு பைபிள் எவ்வளோ? பைபிள் எவ்வளோ? ஃபைனல்மா. 500 ரூபாவா? நீங்க வச்சுக்கோங்க. சரிம்மா. உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கும் பைபிள் வேணும். அம்மா, இந்த சைடு ஆள் வந்திருக்காங்க பாரு. உடனே இருக்கு. இதை கூட எடுத்து கொடுக்க முடியாதா? இதுல எல்லாம் ஒண்ணுமே புரியல. எனக்கு இங்கிலீஷ் பைபிள் வேணும். எனக்கு தமிழ் வாசிக்க தெரியாது. இது என்னடா புது தலைவா இருக்கு? ஒன்று நீங்களே இதை ரீட் பண்ணிக்கோங்க. என்னாச்சும்மா, இந்த பைபிள் படிக்க தெரியாதா? வேற என்ன படிப்பீங்க? இங்கிலீஷ் பைபிள். அச்சோ, மன்னிச்சிருமா. இங்கிலீஷ் பைபிள் ஒன்று தான் இருக்கு. அதுவும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். நீ வேணா அடுத்த மாதம் வரையும் நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். அடுத்த மாசம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வந்தேன். நான் காசுலாம் சேர்த்து வச்சு எனக்கு பைபிள் வேணும். நான் எப்படி பைபிள் இல்லாம போறது? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு வந்தேன். எனக்கு பைபிள் வேணும். சரிம்மா, அழாதம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், புரியுது எனக்கு. இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து காசு சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். அதனால நான் உனக்கு மறுபடியும் என்ன தரேன், அதை வச்சுக்கோ. உண்மையாவே எனக்கு தான் இந்த பைபிளா? உனக்கு வேணுமா? இதுல தானே ஏசப்பா செஞ்ச அற்புதம்லாம் இருக்கு. ஆமாம்மா. ஐ ஜாலி. இது என் பைபிள் தான். என் புது ஸ்லிப்பரையும் என் புது பைபிளையும் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன். பாய். பாய். தேங்க்யூ. பாய் பாய். பாய் அங்கிள். என்ன நம்ம ஓனர் இவ்வளோ நல்லவங்களா இருக்கு? ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னு கேட்போம். என்ன ஓனர் உங்க இஷ்டத்துக்கு கொடுத்துட்டீங்க. ஆல்ரெடி வந்து கேட்டவர் வந்தா என்ன பண்ணுவீங்க? புரியுதும்மா எனக்கும். ஆனால் அந்த பாப்பா பார்த்தாலே எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சின்ன வயசுலேருந்து காசு சேர்த்து வச்சு இதுக்காக உழைச்சி பிரயாசப்பட்டிருக்காங்கல்ல, அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னோட அந்த பைபிள் வச்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. நம்ம ஒன்றுமே பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு தகுதியான அந்த பொண்ணு தான். அதனால தான் எனக்கு தோணுச்சு நான் அந்த பொண்ணுக்கு நான் பைபிள் கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணு தான் நிறைய பேர் இருப்பாங்க பைபிளோட அருமை தெரிஞ்சு அது இல்லாமல் அவங்களுக்குலாம் அட்லீஸ்ட் அந்த புதிய ஏற்பாடு மட்டும்தான் கிடைக்காம நம்ம ஏதாவது பண்ணணும். அப்படி நினைக்கிறேன். நீ நினைப்பேன் இவ்வளோ நல்லா நல்லது. ஆனால் எனக்கு ஏசப்பா மட்டும் தான் எனக்கு தோணும். என்ன சொல்கிறேன்? ஓனர் நம்மளால முடிஞ்ச உதவியை நம்மளும் செய்யணும். கண்டிப்பாக பண்ணுவோம். எல்லாரும்